அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டினுடைய ஜூலை மாத ராசி பலன்கள் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக இன்றைக்கி நம்ம மீன ராசியினருடைய ஜூலை மாத பலன்கள் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தளவில் மீன ராசிக்கு ஜென்ம சனி இருந்தாலும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். தெளிவாக நான் பின்னாடி சொல்கிறேன், வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? இந்த ஜூலை மாதத்தில் மீனராசி என்பர்களை பொறுத்தளவில் வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன, அவங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன, பலன்கள் என்ன, திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், கல்வி, ஆரோக்கியம், தொழில் இதெல்லாம் அவங்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் தெளிவாக போட போகிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். 9 கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறது வழக்கங்க. அப்படி இருக்கையில் இந்த கிரக பயிற்சிகளானது ஒவ்வொரு ராசியிலையுமே அதன் தாக்கத்தை ஏற்படுத்தும். அது கெட்டதாகவும் இருக்கலாம், நல்லதாகவும் இருக்கலாம். இந்த மாதத்தை பொறுத்தளவில் ரிஷப ராசியில் சுக்கிரனும், மிதுனத்தில் குருவும் சூரியனும் இணைஞ்சிருக்காங்க. கடகத்தில் புதனும், சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் இருக்காங்க. கும்பத்தில் பொறுத்தளவில் ராகு பகவானும், மீனத்தில் சனி பகவானும் இருக்காங்க. மாத தொடக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா சிம்ம ராசியில் சந்திர பகவான் இருக்கிறாரு. இந்த மாதத்தினுடைய 17ஆம் தேதி சூரியன் கடக ராசிக்கு வருகிறாரு. கடகராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் மிதுன ராசிக்கு போகிறாரு. 26ஆம் தேதி சுக்கிர பகவான் மிதுன ராசிக்கும் மற்றும் 29ஆம் தேதி சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் துலாம் ராசிக்கும் வருகிறாங்க. அந்த வகையில் இந்த ஜூலை மாதத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் நான் தெளிவாக சொல்ல போகிறேன். மீன ராசிக்காரர்கள் பொறுத்தளவில் எப்போவுமே ஒரு எனர்ஜெட்டிக்கான ஆள் அப்படின்னு தான் சொல்லுவேன். குரு பகவான் கேந்திர ஸ்தானத்தில் இருக்கிறார். உங்களுக்கு ராசியில் சனி அமர்ந்து கொண்டு இருக்கிறாரு. 7.5 சனியில் ஜென்ம சனியாக இருந்து கொண்டு அலைச்சல், மந்தம், சோம்பேறித்தனம், முடிவெடுக்கிறதுல குழப்பம், மனதில் நிறைய குழப்பங்கள் இதெல்லாம் உங்களுக்கு அடிமேல அடி கொடுத்து கொண்டே இருப்பார். ஏதாவது ஒரு இடத்துல சிக்கி கொண்டு அதை நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருப்பீங்க. மீன ராசியை பொறுத்தளவில் உத்திரட்டாதி, பூரட்டாதி நட்சத்திரம் இருப்பவங்களுக்கு அதிகமான குழப்பம் இருக்குங்க. இது எல்லாமே ஜூலை 13ஆம் தேதிக்கு பிறகு சனி வக்கரமடைகிறதுனால இதுவரை இருந்து வந்த அனைத்து குழப்பங்களுக்கும் விடை கிடைக்கும். தெளிவான முடிவெடுப்பீங்க. கிடப்பில் போட்டிருந்த விஷயங்களை எல்லாத்தையுமே எடுத்து செய்து சுறுசுறுப்பாக முடித்து வெற்றி பெறுவீங்க. ஒரு மாற்றத்துக்கான நேரமாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லுவேன். வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், இடம் மாற்றம், ஊர் மாற்றம், பதவி உயர்வு அப்படின்னு சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்குங்க. சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் கிடைச்சிடாது. அப்படிப்பட்ட ஒரு சிவராஜ யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது. சூரியனும் குருவும் இணையிறதுனால உங்களுக்கு சிவராஜ யோகமே கிடைக்க போகுது. 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதிகாரம், நிர்வாகம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தலைமை பண்பு அதிகரிக்கும். கடந்த சில மாதங்களாகவே செவ்வாய் பகவான் நீச்ச தன்மையில் இருந்ததால் பணப்பற்றாக்குறையை சந்திச்சிருப்பீங்க. செவ்வாய் இப்போதைக்கு 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால பண வரவுல எந்த பிரச்சனையும் இருக்க வாய்ப்பில்லை. தனக்காரகன் தொழில் ஸ்தானத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால முதலீடு செய்யும் காலகட்டமாக இருக்குங்க. வெளிநாடு மூலமாக, தொழில் மூலமாக பணம் உங்களுக்கு நிறைய சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூடுதலாக தொழில் செய்து வருமானத்தை பெருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. மறைந்திருந்த பணங்கள் அனைத்துமே சேரும். லாட்டரி, பங்குச்சந்தை மூலமாக பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாதிப்புகளையும் கஷ்டங்களையும் மட்டுமே சந்தித்து வந்த உங்களுக்கு அந்த நிலையெல்லாம் மாறி ஒரு அமோகமான நிலை உண்டாக போகுது.
கடன்களை எல்லாத்தையும் தீர்த்து தன்னம்பிக்கை உணர்வும் அதிகரிக்கும். எதிரிகள் உங்களை விட்டு விலகி போவாங்க. சிறு பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். இந்த மாதம் அதிலிருந்து தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு மன வலிமை உங்களுக்கு உண்டாகும். வலிகள் எல்லாமே நிவர்த்தியாகும். நல்ல மருத்துவ ஆலோசனைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய யோகம் கூட உங்களுக்கு உண்டாகும். விசா, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டு நிறுவனங்களில் இங்கிருந்தே வேலை செய்யக்கூடிய யோகம் கூட சிலருக்கு கிடைக்குங்க. புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல நல்ல குழந்தைகள், நல்ல கல்வி இதெல்லாம் கிடைக்கக்கூட வாய்ப்பு இருக்குதுங்க. இதுவரை இருந்து வந்த அனைத்து தடைகளுமே உங்களுக்கு நீங்கும். 5ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் தருங்க. அவர்களுடைய ஆசைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய தருணமாக இருக்கும். மந்தமாக இருந்த குழந்தைங்க கூட இனிமேல் வேகம் எடுத்து படிக்க ஆரம்பிப்பாங்க. மதிப்பெண்கள் நன்றாக உயரும் காலகட்டமாக உங்களுக்கு இது இருக்கும். வெளிநாட்டில் உயர்கல்வி படிக்க விரும்பக்கூடிய மாணவர்கள் கூட படிக்கலாம். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்குங்க. சுப நிகழ்ச்சிகள் உடனே நிறைவேறாமல் போகலாம். ஆனால் காலதாமதமாக நடைபெறும். எனினும் முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே தான் நீங்கள் இருக்கணும். உத்தியோகம் பார்க்குறவங்களை பொறுத்தளவில் தொடர்ந்து சற்று சிரத்தை எடுத்து உழைக்க வேண்டியிருக்கும். உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கும் பணவரவும் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறையினரை பொறுத்தளவில் பணவரவு சீரான நிலையில் தாங்க இருக்கும். அதிக சிரத்தை எடுத்தாதான், அதிக முயற்சியை எடுத்தாதான் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த புகழ், பாராட்டு இதெல்லாம் கிடைக்காம போகலாம். ஆனால் அதற்கு தகுந்த எஃபோர்ட் நீங்கள் போடணும். சரிங்களா? அரசியல்வாதிகளை பொறுத்தளவில் அயலாரோடு கூட இருக்கக்கூடிய மனக்கசப்புகள்லாம் நீங்கி உற்சாகம் பிறக்கக்கூடிய மாதமாக இருக்கும். வழக்கில் வெற்றி அல்லது நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த பிரச்சனைகள் கூட ஒரு முடிவுக்கு வரும். செல்வம், உரிமை, அதிகாரம் இதெல்லாம் கிடைக்கப்பெறும். பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் பொருள் சேரக்கூடிய மாதமாக இருக்குது. வாகன யோகம் உண்டாகும். விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்புகள் கூட கிடைக்குது. புதிய தொடர்புகளை ஏற்படுத்தி தருவாங்க. மனம் மகிழும்படியான சம்பவங்கள் நடக்குங்க. தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். முன்னேற்றம் காணப்படும் நேரமாக உங்களுக்கு இது அமைஞ்சிருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடலாம். தொழில் விரிவாக்கத்திற்கான பண உதவி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை சுமை குறையும். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். கடினமாக காரியங்களில் கூட திறமையாக செயல்பட்டு வெற்றியை பெறுவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். பிள்ளைகளால் பெருமை சேருங்க. ரேவதி நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கி மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. குடும்பத்தினருக்கு பொருட்களை வாங்கி தருவீங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கையில் புதிய முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. புதிய தொடர்புகள் மூலமாக லாபம் உண்டாகலாம். மனம் மகிழும்படியான நிகழ்ச்சிகள் கூட உங்களுக்கு நடைபெற வாய்ப்பு இருக்குதுங்க. மீனராசி அன்பர்களை பொறுத்தளவில் வியாழக்கிழமை அன்னைக்கு போய் அருகில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சகல தீமைகளும் விலகி நன்மைகள் உண்டாக செய்யுங்க. நன்றி, வணக்கம்.